எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம முந்திரி தோப்புக்கு வந்திருக்கோம். ஏன்னா சீசன் வந்து ஆரம்பிக்க போகுது. இப்போ வந்து மருந்து அடிக்கிற டைம். பார்த்தீங்களா எவ்வளோ பூவோட முக்கு விட்ருக்கு பாருங்கள். நல்லா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சரி, இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பலா மரத்தை வந்து நம்ம பார்த்துடலாம். பார்த்தீங்களா 1 2 3 இன்னும் நிறையா இருந்துச்சு. அங்கே ஒரு மரம் இருக்குது. நிறையா பார்த்திங்கன்னா தானே புயலில் விழுந்துடுச்சு. அது நம்மளுக்கு ரொம்ப லாஸ் தான். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சீசன்லேயும் பலாக்கா காய்க்குது. ஏன்னா மழை பனி சீசன் பார்த்திங்கன்னா மே ஏப்ரல் மே அந்த சீசனில் தான் வரும். அந்த சீசனில் வரும்போது தான் நல்லா பலாப்பழம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. பார்த்திங்களா, இதுதாங்க பண்ருட்டி பலா அப்படின்னாங்க. ஏன்னா பண்ருட்டி பலா ஏன் சொல்கிறேன்னா, பண்ருட்டி தான் வந்து ஒரு அடையாளம். பண்ருட்டி சுற்றி இருக்கக்கூடிய சரௌண்டிங் எல்லா இடத்துலையுமே பலாப்பழம் பண்ருட்டியில் தான் நாங்கள் மொத்தமாக எடுத்துகிட்டு போய் சேல் பண்ணுறதால அது வந்து பண்ருட்டியோட பலா அப்படின்றதால இருக்குது. பாருங்களா, சவுண்டு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. இது எல்லாமே பிஞ்சு. இது போல் 1 2 3 4 எவ்வளோ இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா காய் வந்து பெருக்காது. ஸோ இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட சைஸில் வந்து அப்படியே நின்றுடும். இந்த மரத்தோட பலா வந்து தேன் பலா அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்னதாக இருக்கும் சொலை. ஒரு சின்ன பலாக்காவுலேயே 100 சொலை கிட்ட இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்களா. இந்த மாதிரி இருந்தால் காய் பெருக்காது. அதனால் ஒரு சிலதெல்லாம் நம்ம கழித்து விட்டுட்டு ஒரு காம்புக்கும் 2 காய் விடணும். அப்போ தான் வந்து நிறையா காய்க்க ஆரம்பிக்கும். அங்கே அடுத்த மரத்துக்கு போகலாம். பார்த்தீங்களா, நான் சொன்னேன்னா இல்லையா, இந்த மரத்தில் கழிக்கல. ஆனால் ஒரு பழக்கம் தான் வந்திருக்கு. கொஞ்சம் சைஸு பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது. பார்த்தீங்களா சைஸு. இதில் ஆனால் அந்த பச்சையாக இருக்குது பார்த்தீங்களா மேலே துளிர்லாம். அந்த இதெல்லாம் நம்ம கழித்து ஆடு மாடுக்கு போட்டுடலாம். ஏன்னா கழித்து நம்ம ஃப்ரீயாக விட்டோம்னா தான் நல்லபடியாக வந்து காய்க்கும். பாருங்களா, தனியாக இருக்கிறதால அது எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. ஏன்னா இந்த பச்சையாக இலைலாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நம்ம கழித்து விட்டால் தான் நம்ம வந்து மரம் நல்லாவே காய்க்கும். நிறைய காய்க்கும். இந்த மாதிரி அடம்பெல்லாம் வச்சுருக்கக்கூடாது. ஒரு மரத்துக்கு ஒரு காம்புலேயும் 2 காய் விடணும். 5 6ன்னு வந்து விட்டிங்கன்னா காய்க்காது. காய் பெருக்காது. சின்னதாகவே இருக்கும். அதனால தான் அப்படி சொன்னேன். அங்கே அடுத்த மரத்துக்கு போகலாம். இந்த மரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசாக இருக்கும்போதே இருந்திருக்குது. எவ்வளோ உயரம் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 23 வருஷம் வரைக்கும் இருக்குது இந்த மரம் எனக்கு தெரிஞ்சு. பாருங்கள் எவ்வளோ உயரம்னு பாருங்கள். பார்த்தீங்களா, இதில் பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து வேர்பலா மரம். வேர்லேயே நிறையா காய்க்க ஆரம்பிச்சிடும். அது பார்த்திங்கன்னா நீட்டாக வரும். ரொம்ப லாங்காக நீட்டாக கீழே வரைக்கும் வரும். அந்த ஃபஸ்ட்டு ஒன்று காட்டின பார்த்தீங்களா, அது வந்து தேன் பலா. இது பார்த்தீங்களா துளிர்லாம் வருது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா துளிர். இதில் வந்து நிறைய பலாக்கா தொங்கும். இந்த வீடியோ நான் பலாக்கா காய்க்கும்போது நான் உங்களுக்கு போடுறேன். எப்படி இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாகவே தொங்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 15-10 பலாக்கா கிட்ட கீழவே சுற்றி தொங்கும். இதோட விதைகள்லாம் உங்களுக்கு வேணும்னா ஏப்ரல் மே மந்தில் வந்து பார்த்திங்கன்னா பலாப்பழம் அறுவடை ஆகும்போது விதைகள்லாம் வேணும்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். அதை பற்றி நான் அப்புறமா உங்களுக்கு வீடியோ போடுறேன். இப்போ வாங்க முந்திரி மரத்தை போய் பார்க்கலாம். நம்ம கொல்லியே பார்த்திங்கன்னா எவ்வளோ முந்திரி இருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் இருக்கும். ஆனால் முந்திரியில் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அந்த அளவுக்கு பெருசாக வருமானம் இல்லை பாருங்கள். ஏன்னா இது வந்து இப்போ பார்த்திங்கன்னா முந்திரி வந்து தயார் நிலைக்கு ஆகிட்டாங்க. மருந்து அடிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. மருந்து அடிக்கும்போது தான் இப்போதைக்கு இது வந்து 3 மருந்து அடிப்போம். இப்போ ஒன்று, அப்புறமா 1 மாதம் கழித்து, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக மார்ச்சில் ஒன்று அடிப்போம். அப்போ தான் நல்லா செழிப்பாக முந்திரி பழம்லாம் ஃப்ரெஷ்ஷாக வரும். இது பார்த்திங்கன்னா நிறையா வெளிநாட்டிலேருந்து
வெளிநாட்டுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பண்ருட்டி சைடில் இருந்து தான் முந்திரி பயிரெலாம் அனுப்பிட்டு இருந்தேன். ஏன்னா பண்ருட்டி சைடு பார்த்திங்கன்னா தண்ணியும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் முந்திரி பயிரும் ஃபஸ்ட் குவாலிட்டியில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சைடு காய்க்கிறது ஃபுல்லாக பண்ருட்டி சுற்றி இருக்கிற சரௌண்டிங் ஃபுல்லாக காய்க்கிறது ஃபுல்லாகவே ஃபஸ்ட் குவாலிட்டி தான். பயிர் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக. இப்போ பார்த்திங்கன்னா நிறையா ஹைப்ரிடு கன்று வந்துருச்சு. அதனால் நிறையா ஆந்திரா அந்த சைடுலேருந்து கொட்டை வந்து ஏற்றுமதி பண்ணுறதால நம்ம சைடு பார்த்திங்கன்னா ஒரு மூட்டையே கிட்டத்தட்ட 7000 ரூபா. முந்திரி கொட்டையோடு சொல்கிறேன், பயிர் கிடையாது. ஒரு மூட்டையே பார்த்திங்கன்னா 7000 ரூபாய்க்கு 7000 ரூபா 6000 ரூபான்னு எடுக்கிறாங்க. அதனால் அந்தளவுக்கு பெருசாக லாபம் ஒன்றும் கிடையாது. அது மாறணும் அந்த நிலமை. அதுக்காக தான் நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி மேலும் நிறைய தகவல் தெரியறதுக்கு உங்களுக்கு நான் வீடியோ போட்டுட்டு இருப்பேன். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி நம்மளை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.